இந்த வீடியோல நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லா பத்தி பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டியை வந்து எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்கறது, நம்ம கேரவன் வண்டிக்கு, நம்ம பஸ்ஸுக்கு, ஜென்ரலா எல்லா வண்டிக்குமே எப்படி கனெக்ஷன் கொடுக்கறதுன்றத பத்தி ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுல என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கேரவன்ல வந்து 2 பேட்டரி கொடுத்துருவாங்க. அந்த 2 பேட்டரி வந்து வண்டிக்குள்ளே இன்சைடு இருக்கும். அது வந்து 2 பேட்டரி, ஒன்னு வந்து இன்ஜினுக்கும், இன்னும் ஒன்று வந்து ஹோம் அப்ளையன்ஸுக்கும். ஹோம் அப்ளையன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே அதிலே சார்ஜ் ஆயிரும். ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி உள்ள இது லைட்டு ஃபுல்லாக நிறைய இருக்கும். அந்த லைட் ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிடும். இந்த பேட்டரி பூரா நமக்கு எப்படி அழகாக சார்ஜ் ஆகுது நல்லான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரவனுக்கு மேலேயே சோலார் பேனல் இருக்கு. அதுலேயே ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். இது ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிட்டு நமக்கு ஃபுல்லாகவே கரண்ட், நமக்கு ஃபுல்லாக லைட்டு ஃபுல்லாக நமக்கு கம்ஃபர்டபுளாக நல்லா நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக நம்ம வந்து வெளியே இருந்து எடுத்து கனெக்ஷன் கொடுப்பாங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து அது எதில் அப்ளை பண்ணுவோம்னு இப்போ பண்ணுவோம்னா, அது வந்து ஏசியும் வாட்டர் ஹீட்டரும் மைக்ரோவேவும் அந்த எலக்ட்ரிசிட்டியிலேருந்து நமக்கு அதுலேருந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஃபுல்லாகவே நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டியிலேருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அது எல்லா பார்க்லேயுமே வெளியே அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த கம்பம் மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நம்ம 110 வோல்ட்டு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஊரில் வந்து நம்ம 240 வோல்ட்டு யூஸ் பண்ணுவோம். இதே வந்து இந்த நம்ம பீச் பக்கம் போகிறோம், இல்லாட்டி நல்லா ஒரு சப்போஸ் ஒரு காட்டு பக்கமே போகிறோம், ஒரு நல்ல மழை இதெல்லாம் வரும்போது நல்லா ஹெவியாக இருக்கும்போது அந்த டைமில் கரண்ட் போயிடுச்சுன்னு வைங்க, கரண்ட்டே இல்லைன்னு வைங்க, அப்போ நம்ம அந்த காட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியும் தனியாக? இந்த ஊரில் நல்லா உங்களுக்கு தெரியும், நல்லா குளிர் தாங்க முடியாது. ஃபுல்லாக ஐஸும் அதுலேயும் ஃபுல்லாக உள்ள ஹீட் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக கேரவனுக்குள்ளேயே நமக்கு ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அழகாக அந்த ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஃபுல்லாக ஏசி, வாட்டர் ஹீட்ரு, தென் மைக்ரோவேவு எல்லாமே நமக்கு அழகாக ஹீட்ரு எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகும். இல்லாட்டி நமக்கு இந்த ஊரில் நமக்கு அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹீட்லாம் இல்லைன்னா சம்டைம் ஃபுல்லாக உள்ள கோல்ட் ஆயிரும், பாடி ஃபுல்லாக ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நமக்கு கண்டிப்பாக இங்கே ஜென்ரேட்டர் நல்லா நமக்கு அதுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக உள்ளே அழகாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு அது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும்.